பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன அந்த முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெட்டு முக்கியமான அறிவிப்புகள். இதில் 2 விதமான முக்கியமான அறிவிப்புகள். ஸோ டெட்டு மதிப்பெண் தளர்வு மற்றும் பணி அனுபவ வெயிட்டேஜ் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது மற்றும் பணி அனுபவத்திற்கு கூடுதல் மதிப்பெண் வழங்குவது தொடர்பான தற்போதைய கோரிக்கைகள் மற்றும் சட்டப்பூர்வ நிலையை ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்துவது. ஸோ முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி மதிப்பெண். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை ரிடக்ஷன் பண்ணுறது, பாசிங் மார்க். பணி அனுபவத்திற்கு ஏற்ற வெயிட்டேஜ் மார்க். ஒவ்வொரு வருட பணி அனுபவத்திற்கும் தலா 1 மதிப்பெண் மீதம் வழங்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு 10 வருட பணி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ ஓபிசி மற்றும் எஸ்சி எம்பிசி பிரிவினர் என பொது பிரிவினர் அனைவருக்குமே தகுதி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்குது. உயர்கல்விக்கு கூடுதல் மதிப்பெண்கள். ஸோ எக்ஸ்ட்ரா எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், பிஜி அல்லது கூடுதல் தகுதி பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கு டெட் மதிப்பெண்ணுடன் கூடுதல் மதிப்பெண்களை சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெயிட்டேஜ் முறையை இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மதிப்பெண் கணக்கீடு முறை வெயிட்டேஜ் எப்படி ஒரு ஆசிரியர் 15 வருட அனுபவம் பெற்றிருக்காருன்னா 15 மார்க், உயர்கல்வியில் 10 மார்க் பெற்றிருந்தால் அவர் டெட் தேர்வில் 50 எடுத்தாலே 75 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ டெட் தேர்வுடைய டெட் மதிப்பெண்கள் 50 தான் எடுத்திருக்காரு. ஆனால் அனுபவ மார்க் வெயிட்டேஜில் 15, உயர்கல்வி வெயிட்டேஜில் 10, மொத்தம் 25. இதில் 50 மார்க் வந்து டெட்டில், மொத்தமாக 75 மார்க் டெட்டு பாஸ். ஸோ ஆசிரியர்களுக்கான தற்போதைய தேவை மற்றும் கோரிக்கையினுடைய ஒப்பீடு. தேர்ச்சி மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் மாற்றணும். சமூக பிரிவுகளுக்கு ஏற்ப குறைத்தல் வேண்டும். பணி அனுபவம் கணக்கில் கொள்ளப்படுவதில்லை. 1 வருடத்திற்கு 1 மதிப்பெண்கள். ஓகேங்களா, அவங்க கேட்குறாங்க. நேரடியாக உயர்கல்வி படித்தவங்களுக்கு எந்த பயனில்லை, கூடுதல் வெயிட்டேஜ் மதிப்பெண்களை இதில் வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் ஒன்றும் அதை டிஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கோர்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உபரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனருடைய உபரி ஆசிரியர்களுக்கு பணி நிறுவனத்துக்கு ஒரு தடை ஒன்று வச்சுருக்கிறதாகவும் கோர்ட்டுடைய ஆர்டர் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கப்பட வேண்டும். பணி அனுபவம், உடற்கல்வி தகுதி ஆகியவற்றுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு இந்த கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பு எஸ்ஐஎஃப்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா மாநில பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் 10/7/2026 அன்னைக்கு இரவு 10 மணிக்கு வழங்கிய காணொலியை நடைபெற்றதுங்க. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டணியின் மாநில தலைவர் திரு மணிமேகலை, பொருளாளர் திரு கணேசன், எஸ்ஐஎஃப்ஐ அகில இந்திய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் டேவிட்சன் ஆகியோர் எல்லாமே இதில் கலந்துக்கினாங்க. ஸோ பொதுச் செயலாளர்கள் உட்பட எல்லாருமே இதில் வந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடக செய்தியில் சிறப்பு ஆசிரியர் தகுதிக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தேர்ச்சி மதிப்பெண்களை உடனடியாக குறைச்சி வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு செவி சாய்ப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. நீதிமன்றம் மற்றும் அரசினுடைய நிலைப்பாடு. நீதிமன்றத்தில் கேள்வி. பணி அனுபவமிக்க ஆசிரியர்களுக்கு ஏன் முன்னுரிமை வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுடன் கேள்வி எழுப்பியிருக்காங்க. கொள்கை முடிவு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த ஜூலை 24 இல்லை 28 தேதிகளில் தமிழக அரசு தனதுடைய கொள்கை முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. ஓகேங்களா, முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கன்சல்டேஷன் வந்து பண்ணுறாங்க. ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து முதலமைச்சர் தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடப்பதற்காக தகவல்களும் வந்திருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அந்த ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் நிரப்புதல், பிஜிடிஆர்பி, எஸ்டேட் போன்ற தேர்வுகளை மீண்டும் நடத்துவது குறித்து ஒரு அறிவிப்பு. ஸோ காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருக்கும்
இருக்கும் அப்படின்ற அறிவிப்பு. அதே போல் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பும், பகுதி நேர ஆசிரியர்களுக்குண்டான பணி நேர வாய்ப்பும் விரைவில் வழங்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.